ஹலோ ஆல். இன்றைக்கி வேர்ல்டுலே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னா அமெரிக்கா தான். 32.38 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க 20.75 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரோட. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 4.17 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரோட 6th பிளேஸில் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமியை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி மெஷர் பண்ணுறாங்க, நம்ம வந்து டிவி நியூஸ் சேனலெல்லாம் பார்த்துருப்போம். இந்தியா வந்து இங்கிலாண்டை வந்து சர்பாஸ் பண்ணிவிட்டு ஜப்பானை வந்து ஓவர் கம் பண்ணி முன்னாடி வந்துட்டாங்க. அண்ட் வந்து இந்தியா தான் ஃபியூச்சரில் வந்து த 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்படியே ஒரு நாட்டோடைய எக்கனாமியை அப்படி எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அண்ட் யார் மெஷர் பண்ணுறா? இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட எக்கனாமி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத சொல்லணும்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நம்மள்ட்ட எவ்வளவு சேவிங்ஸில் அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோம், நம்ம ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோ, இதெல்லாம் வச்சு நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். பட் ஒரு நாட்டோடைய எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்கும். அதை எப்படி ஒவ்வொரு வருஷமே மெஷர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த நாட்டோட எக்கனாமி இவ்வளோ லெவலில் இருக்குது, இந்த நாட்டோட எக்கனாமி இவ்வளோ லெவலில் இருக்கலாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல், நான் உங்கள் ஏஜே. ஆக்சுவலாக ஒரு நாட்டோட எக்கனாமியை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிடிபி அப்படிங்கிறத வச்சு தான். இந்த ஜிடிபி அப்படிங்கக்கூடிய டேம் வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். ஸ்பெசிஃபிக்காக எக்கனாமிக் ஓரியன்டான டாபிக் எது பேசினாலும் அதில் இந்த ஜிடிபிங்கக்கூடிய ஒரு டேம் வந்து அடிக்கடி வந்து போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஜிடிபி தான் வந்து ஒரு நாட்டோட எக்கனாமியை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வரைக்குமே நமக்கு தெரியும். பட் அந்த ஜிடிபினா என்ன அண்ட் அதை எப்படி வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா நம்மள ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜிடிபிங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறதா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஆக்சுவலாக இந்த ஜிடிபிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் எவ்வளோ குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு எவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதோட டோட்டல் வேல்யூ தான் இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரொம்ப இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2025லேருந்து 2026 இந்த பீரியட் எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஏரோப்ளேனாக இருக்கலாம், ஹேர்பினாக இருக்கலாம், இல்லை எலிமருந்தாக இருக்கலாம், இல்லை ஷூஸாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஆட்டோமொபைல், வாட் எவர் இட் பி, A to Z என்னென்ன குட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட டோட்டல் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுப்போம். அதே போல் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஹெல்த் கேர் சர்வீஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கலாம், இல்லைனா ஐடி செக்டர் சாஃப்ட்வேர் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறது, பியூட்டிஷியன், சைல்ட் கேர், இந்த மாதிரி சர்வீஸ் செக்டரில் என்னென்னலாம் வருதோ இது எல்லாத்தோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 15 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 25 லட்சம் கோடி வரும். ஸோ இந்த 25 லட்சம் கோடி தான் இந்த இயற்கான இந்தியாவுடைய ஜிடிபி அப்படிம்பாங்க. அண்ட் இந்த ஜிடிபியை வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நிறைய ஃபார்முலாஸ், நிறைய ஈக்குவேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப டெக்னிக்கலாக போகும், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக எக்கனாமி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய தியரிஸ், நிறைய பிரின்சிபல் இதெல்லாம் மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் வந்து ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதோட டோட்டல் வேல்யூ வச்சு தான் மெஷர் பண்ணுறது தான் இந்த ஜிடிபி. அண்ட் இந்த ஜிடிபியை மெஷர் பண்ணுறதுலையுமே நிறைய டைப் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட்லாம் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாமினல் ஜிடிபி, இன்னொன்று ரியல் ஜிடிபி அப்படிங்கிற 2 மெத்தட் தான். இந்த நாமினல் ஜிடிபியில் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் வேல்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ போன வருஷம் வந்து ஒரு பேனா வந்து 10 ரூபா அப்படின்னு இருக்குன்னா 10 பேனாவோட டோட்டல் வேல்யூ 100 ரூபா. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனாவோட வேல்யூ 12 ரூபா அப்படின்னா 10 பேனாவோட வேல்யூ வந்து 120 ரூபா அப்படின்னு வரும். ஸோ இந்த நாமினல் ஜிடிபியில் எதை எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்த 120 ரூபாயை தான் எடுத்துப்பாங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் 10 பேனா தான், இந்த வருஷம் 10 பேனா தான், அதை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 120 ரூபாங்கிறது எப்படி வந்திருக்குன்னா இன்ஃப்ளேஷனால், பணவீக்கம், அப்புறம் விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்னால இது வந்திருக்கும்ல. ஸோ இந்த வேல்யூ தான் எடுத்துப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் இந்த நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தது தான் இந்த ரியல் ஜிடிபி. இந்த ரியல் ஜிடிபியில் என்ன எடுத்துப்பாங்கன்னா, போன வருஷம் 10 பேனா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் எவ்வளோ பேனா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷனை தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் எடுத்துக்கிறாங்களா நாமினல் ஜிடிபிக்கு. பட் வந்து ரியல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா பேஸ் இயர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவுடைய பேஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 2012 அதுதான் பேஸ் இயர். அதில் உள்ள ப்ரைஸ் தான் வந்து பேஸ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த பேஸ் ப்ரைஸில் தான் இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கால்குலேட் பண்ணி இதை நாமினல் ஜிடிபியோட மைனஸ் பண்ணுறப்ப வரக்கூடிய ஜிடிபி தான் ரியல் ஜிடிபி. அதாவது இந்த பணவீக்கம்லாம் போய் ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த அவுட்புட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரியல் ஜிடிபி. ஸோ இந்த 2 மெத்தடில் தான் ஒரு நாட்டோடைய ஜிடிபிங்கிறது பெரும்பாலும் ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுறது. இது யார் வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது,
இன்கம் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் இருக்காங்க, ஆர்பிஐ இருக்காங்க. யூஸ்வலாக வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸும் ஆர்பிஐ தான் இந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் ஜிடிபிங்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்காங்களா, ஸோ அவங்க தான் இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்ட்ரி மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லார்ட்டையும் இந்த வந்து ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, அதோட வேல்யூ என்ன, டேட்டா என்ன, டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ஜிடிபி இந்தியாவுடைய ஜிடிபிங்கக்கூடிய ரிப்போர்ட் தயாரிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நாட்டில் வந்து எப்படி ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் தயாரிக்கிறாங்களோ அது போல் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு செய்வாங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் செய்கிறாங்க, அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட் செய்கிறாங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு நாட்டிலும் வேறு டிபார்ட்மெண்ட் செய்வாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி இதை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஐஎம்எஃப்ட்ட கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப்ட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி வச்சுட்டு போன வருஷம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுக்கும் இந்த வருஷம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி இதில் எதில் நம்ம டெவலப் ஆகிருக்கோம், எதில் வீக் ஆகிருக்கோம், இதில் இருக்கக்கூடிய எரர் என்ன, கரெக்ஷன் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் வந்து வெரிஃபை பண்ணி அண்ட் ஃபைனலாக வந்து அவங்க வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து இருக்கிறதுலே யார் அதிக லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி அண்ட் யார் இருக்கிறதே லோயஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் இன்றைக்கி வேர்ல்டில் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா. $32.38 ட்ரில்லியன் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டுவாலு. ஆக்சுவலி டுவாலு இந்த பேர் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, டுவாலு அப்படிங்கிறது தான் அந்த நாட்டோடைய பேர். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஹவாய் தீவுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இது பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட். ஸோ இவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 65 மில்லியன் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 6.5 கோடி. அதுதான் இருக்கிறதே வேர்ல்டுலேயே ரொம்ப லீஸ்ட்டு ஜிடிபி கண்ட்ரி அப்படின்னா இவங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனா. $20.75 ட்ரில்லியன் இருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு எப்போதுமே வந்து இந்த எக்கனாமிக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பெரிய லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா நம்ம மைண்டில் வர்றது வந்து சைனா தான் வரும். யூஎஸ்ஏ வந்து நமக்கு வந்து பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டரு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய $, இதிலெல்லாம் சொல்கிறப்ப நம்ம அவங்க பெரிய பிக்சர் மாதிரி தெரிவாங்க. ஆக்சுவலாக அவங்க பெரிய பிக்சர் தான். பட் இந்த எக்கனாமிக் ஓரியன்டாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு சைனா தான் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சைனாவுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய சைனா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம். அண்டு சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்போ ரீசெண்ட் டயத்தில் ரொம்ப அப்படியே பெரிய லெவலில் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு சைனா தான் இந்த பிக் ஜெயிண்ட், எக்கனாமிக் ஜெயிண்ட் நம்ம நாட்டை பெரிய அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலாக சைனாவுக்கும் பெரிய ஜெயிண்ட் யாருன்னா அமெரிக்கா தான். அவங்களுக்கு இடைப்பட்ட கேப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12 ட்ரில்லியன் இருக்காங்க. சைனா பார்த்தீங்கன்னா 20.7 சம்திங்கில் இருக்காங்க. அண்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 32.38 சம்திங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட $12 ட்ரில்லியன் வந்து அவங்களுக்கு இடைப்பட்ட கேப்பே இருக்குது. அண்ட் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட $28 ட்ரில்லியன் இருக்குது. நம்ம இந்த ட்ரில்லியன் $28 இதெல்லாம் சொல்கிறப்ப ரொம்ப நார்மலாக தெரியுதுல. உண்மையாகவே அதோட வேல்யூ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால்குலேட்டர்லேயோ இல்லைனா கம்ப்யூட்டர்லேயோ வந்து அதோட வேல்யூ வந்து க்ரோர்ஸ்க்கு மாற்றி பாருங்கள். இருக்கிறதுலே க்ரோர் தான் பெருசு. அந்த க்ரோருக்கு மாற்றி பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பரில் வந்து நிற்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்பர்ஸை வந்து டிஜிட் பண்ணுவோம்ல, 10s, 100, 1000 அப்படிலாம் டிஜிட் பண்ணுவோம்ல. ஸோ அது போல் வந்து 10 லட்சம் அப்படிங்கிறதான் 1 மில்லியன். நம்ம யூடியூபு சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்லாம் 1 மில்லியன் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களா. அந்த 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 100 லட்சம் சேர்ந்தால் தான் 1 கோடி. அண்டு 100 கோடி சேர்ந்தால் தான் 1 பில்லியன். அப்போ ட்ரில்லியன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் கோடி சேர்ந்தால் தான் 1 ட்ரில்லியன். 1 லட்சம் கோடி, அதாவது கோடிங்கிறதே ரொம்ப பெருசு. அதில் பார்த்திங்கன்னா கோடியை வந்து 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி அப்படின்னு சொல்லி 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது தான் 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. அந்த 1 ட்ரில்லியன் மாதிரி 32 ட்ரில்லியன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 லட்சம் கோடி அப்படிங்கிறது தான் வந்து அமெரிக்காவுடைய அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து, அவங்களோட அந்த அமௌண்ட்டு ஜிடிபி வேல்யூங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப எப்படி சொல்கிறது, அது நம்மளால் ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கே மைண்டு வந்து கிருக்கிருன்னு சுற்றுற அளவுக்கு இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா எல்லாமே 0000ன்னு ஒரு கிட்டத்தட்ட 8, 10, 15, 11ன்னு டிஜிட்டில் வரும். ஸோ அவ்வளோ பெரிய எக்கனாமிக் கண்ட்ரி தான் வந்து ஆக்சுவலாக அமெரிக்கா அப்படிங்கிறது. தேர்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இருக்காங்க. 5 வந்து அவங்களோட ட்ரில்லியன் $. அண்ட் 4th இடத்துல ஜப்பான், 5th இடத்துல இங்கிலாந்து, அண்ட் 6th இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து வேர்ல்டுலேயே வந்து டபுள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னா அது அமெரிக்காவும் சைனாவும் மட்டும்தான். மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான். இப்போ வந்து ஜெர்மனி பார்த்திங்கன்னா 5 ஜப்பான், இங்கிலாந்து, நம்ம இந்தியா எல்லாருமே பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு நாட்டோட எக்கனாமிக்கை வந்து ஜிடிபி அப்படிங்கக்கூடிய ஒரு டூலை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து யார் லார்ஜஸ்ட்டு எக்கனாமிக் கண்ட்ரி, யார் லோயஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி அப்படிலாம் பார்த்தோம்ல, அதுபோல் இந்தியாவுக்குள்ளே வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டுன்னு இருக்காங்க.
ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட எக்கனாமிக் ஜிடிபிக்கு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. 14.9% வந்து இவங்க நம்மளுடைய டோட்டல் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி வந்து நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 14.90 வந்து மகாராஷ்டிரா மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இருக்கிறதுலே வந்து டபுள் டிஜிட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்னா அதுவும் மகாராஷ்டிரா மட்டும்தான். அண்ட் ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்கோம், 9% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் இடத்துல வந்து கர்நாடகா இருக்காங்க, ஃபோர்த் இடத்துல வந்து குஜராத் இருக்காங்க, அண்ட் ஃபிஃப்த் இடத்துல வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8.7 அப்படிங்கிற பர்சன்டேஜில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிடிபியோட டாப் 10 லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா அதில் நம்ம சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா, 5 ஸ்டேட்டு. அந்த 5 ஸ்டேட்டுமே டாப் 10 ரேங்க்கில் வந்துடுறாங்க. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கேரளா, இந்த 5 ஸ்டேட்டுமே வந்து இந்த டாப் 10 ரேங்க்கில் ஜிடிபியோட கான்ட்ரிபியூட்டர் ரேங்க்கில் வந்துடுறாங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியன் அப்படின்னா அது நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்டா, சென்ட்ரலா, சவுத்தான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சவுத்து தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். இந்தியாவுடைய மேஜரான ஒரு கான்ட்ரிபியூஷன் ரீஜியன் அப்படின்னா அது நம்ம சவுத் ஜோன் தான். ஸோ இப்படி தான் ஒரு நாட்டோட எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஜிடிபி அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஜிடிபியில் எப்படி ஸ்டேட்டெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறது இருக்குது. யூஸ்வலாக எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டே பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக யாருமே ரொம்ப பேர் படிக்க மாட்டாங்க. நம்ம நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இந்த எக்கனாமிக் டாபிக் வந்தாலே நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அதில் வந்து நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அண்ட் படிக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். பட் வந்து இருந்தாலும் எக்கனாமிக் பற்றி ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் நம்ம நாட்டோட எக்கனாமி அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதில் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசிக்காக நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால தான் இந்த டாபிக் எனக்கு சூஸ் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.